மனித கடத்தல் வலையில் சிக்கியதாக நம்பப்படும் 7 இந்திய பிரஜை பெண்கள் போலீஸ் சிறப்பு நடவடிக்கையில் மீட்கப்பட்டனர். இந்த பிந்தாஸ் எனும் சிறப்பு சோதனை செப்டம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் ஜாலான் அம்பாங்கில் உள்ள ஒரு விடுதியில் புக்கிட் அமான் குற்றப்பிரிவு தலைமையகத்தின் மனித கடத்தல், சட்டவிரோத குடியேற்ற எதிர்ப்பு பிரிவுகள் ஆகியவற்றால் நடத்தப்பட்டது. மீட்கப்பட்ட பெண்கள் 25 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர். இவர்களுக்கு வீட்டு வேலை என்ற பெயரில் மலேசியா வர வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்தபின் பாலியல் தொழிலுக்கு திணிக்கப்பட்டு கடுமையாக கண்காணிக்கப்பட்டனர். சிலர் தாக்கப்பட்டும் மிரட்டப்பட்டும் இருந்தனர் என புக்கிட் அமான் குற்றப்பிரிவு இயக்குனர் டத்தோ எம் குமார் கூறினார். சோதனையில் 12 பேரை போலீஸ் கைது செய்தது. இதில் 34, 63 வயதுடைய 2 மலேசியர்கள், 21 முதல் 58 வயது வரை உள்ள 6 ஆண் 4 பெண்கள் இந்திய பிரஜைகள் அடங்குவர் என அவர் குறிப்பிட்டார். விசாரணையில் இவர்கள் அனைவரும் அதே கடத்தல் வலையுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. மனித கடத்தல் குற்றங்களில் ஈடுபடும் எந்த ஒருவருக்கும் போலீஸ் தளர்ச்சி காட்டாது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பொதுமக்கள் இப்படியான சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரிவிக்குமாறு டத்தோ குமார் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.